குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. இன்றைய பதிவில் வெற்றிகள் தரும் நட்சத்திர குறியீடுகள் அப்படிங்கிற வரிசையில் பூசம் நட்சத்திரத்தின் குறியீடுகளை பார்க்க இருக்கின்றோம். பூசம் நட்சத்திர அன்பர்களே, இங்கே கொடுக்கப்படும் இந்த குறியீடுகள் மொத்தம் ஒரு 13 குறியீடுகள். இது ரொம்ப எளிமையாக இருக்கும் நண்பர்களே. இதை உங்கள் வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்துங்கள். இதில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற இந்த 12 விஷயங்களில் ப்ளஸ் ஒரு ஆலயம், இந்த 13 விஷயங்களில் எதெல்லாம் வாழ்நாள் முழுவதும் அதிகமாக ஒரு ஒரு 6 7 8 அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை வச்சுக்கிங்க. எதெல்லாம் உங்களால் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும்னு பாருங்கள். அதை வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து அதன் கூட பயணம் செய்யுங்கள். அதை உங்களோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. உங்கள் தொடர்பில் இந்த குறியீடுகள் இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பரிந்துரை. அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் இந்த உங்களின் நட்பு வட்டத்தில் உங்கள் உறவுகளில் நீங்கள் ஒரு சக்ஸஸ் பர்சனாக வலம் வருவீர்கள் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம். ஆக இதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு சக்ஸஸ் பர்சனாக வலம் வர எங்களின் பரிபூரண வாழ்த்துக்கள். சரிங்களா? வாங்க இன்றைய நட்சத்திரத்தின் குறியீடுகளை பார்ப்போம். பூச நட்சத்திரம், இதன் அதிபதி சனீஸ்வர பகவான். கணம் தேவம், பாலினம் ஆண், உருவம் இது மாலை, அம்பு, பசுவின் மடி, இப்படி ஒரு 3 விதங்களில் சொல்லியிருக்காங்க. மிருகம் ஆண் ஆடு, பறவை நீர்க்காகம், விருட்சம் அரசு மரம், தேவதை பிரகஸ்பதி, அதிதேவதை குரு. இப்போது முதல்ல ஒரு கடைசி 6 விஷயங்களை சொல்லியிருக்கோம். உருவம், இந்த நட்சத்திர கூட்டமான பூச நட்சத்திரம், இதனுடைய உருவம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஒரு 6 7 பூக்களை கொண்டு அல்லது நட்சத்திரங்களை கொண்டு ஒரு மாலை மாதிரி கட்டணும் அப்படின்னாக்கா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. அம்பு மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. பசுவின் மடி மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. இதில் இந்த பசுவின் மடியை நான் இமேஜஸில் இங்கே ரன் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இது போன்ற இமேஜஸ் கிடைச்சிது அப்படின்னாக்கா வாங்கி வச்சுக்கோங்க. பசுவை நம்ம நிச்சயமாக நிறைய இடங்களில் பார்க்கலாம். அதனால் பசுவை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நீங்கள் அந்த பசுவின் மடியை ஒரு தொடர்ந்து ஒரு 2 நிமிடம், ஒரு 5 நிமிடம் அந்த மாதிரி பாருங்கள். அடுத்ததாக பசுமாட்டிற்கு உணவளியுங்கள். பசுமாட்டை ஒரு உணவளிக்கிறது, அதை பராமரிக்கிறது, இது போன்ற தொடர் நிகழ்வுகளை செய்யுங்க. குறிப்பாக பசுமாட்டில் அந்த மடியை பார்ப்பது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நீர்க்காகம், அந்த நீர்க்காகத்தின் இமேஜும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும், பார்த்துக்குங்க. அதையும் நீங்கள் ஒரு ஃபோட்டோவில் இமேஜை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எப்போல்லாம் பார்க்க முடியுமோ அப்போல்லாம் பாருங்கள். ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வீட்டில் கூட வச்சுக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக விருட்சம், மரம் அப்படிங்கிறது அரச மரங்க. இது நிச்சயமாக எல்லாராலையும் பார்க்கக்கூடிய ஒன்று தான். அப்படி இல்லை அப்படின்னாக்கா, உங்களுக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்னாக்கா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்ததாக மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் நாம் இங்கே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கோம். இந்த போன்ற இது கடா ஆடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஆட்டை அந்த இமேஜஸை எடுத்து வச்சிங்க. இது போன்ற ஆடுகள் கிடைச்சிது அப்படின்னா தொடர்ந்து நேரில் பாருங்கள், அது இன்னும் சிறப்பு. சரிங்களா? அடுத்ததாக தேவதை பிரகஸ்பதி குரு, இந்த 2ல் உங்களுக்கு எதெல்லாம் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும், வணங்க முடியும், ஆதரிக்க முடியும், அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்ய முடியுமோ தொடர்ந்து அந்த தேவதைகளின் ஒரு உடனே அதனோடு சேர்ந்து தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சரிங்களா? அடுத்ததாக வெற்றி தரும் நட்சத்திரம் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. உங்களின் ஜென்ம நட்சத்திரம் பூசம், சம்பத்து நட்சத்திரம் ஆயில்யம், ஷேம நட்சத்திரம் பூரம், சாதக நட்சத்திரம் அஸ்தம், மைத்திர நட்சத்திரம் சுவாதி, பரம மைத்திர நட்சத்திரம் விசாகம். இதில் ஜென்ம நட்சத்திரத்தை மட்டும் நீங்கள் ஒரு 50% 50% அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தில் சில செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஜோதிட விதி, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக
வருகின்ற அந்த 5 நட்சத்திரங்கள் ஆயில்யம், பூரம், அஸ்தம், சுவாதி, விசாகம், இந்த 5 நட்சத்திரங்களும் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் மகிழ்ச்சி, நட்பு, பாதுகாப்பு, இப்படி உள்ள அத்தனை விஷயங்களையும் இந்த 5 நட்சத்திரங்களும் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு தரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? நீங்கள் வழிபட வேண்டிய வழிபாட்டு ஸ்தலம், அதாவது கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை சொல்கிறோம், எழுதிக்கோங்க. நீங்கள் சிவாலயம், உங்களுக்கான ஆலயமாக வந்திருப்பது சிவாலயம். இந்த ஐயனின் பெயர் வந்து விலங்குளம் அட்சயபுரி ஈஸ்வரர், தாயார் அபிவிருத்தி நாயகி. இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டுக்கோட்டையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் 30 கிலோமீட்டர் தூரத்தில் நகர் விளக்கு, அங்கேருந்து ஊருக்கு தெற்கே ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் இருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் போகும்பொழுது தமிழ் மாதத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ஒரு நாளில் போயிட்டு வாங்க. ஐயனையும் தாயாரையும் தரிசித்து இவர்களின் ஆசியோடும் அருளோடும் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வெற்றியாளராக திகழுங்கள் அப்படின்ட்டு மனதார வாழ்த்துகின்றோம். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.